இந்த அமைச்சரவை மாற்றம் என்பதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையுமே மத்தியிலையும் மாநிலத்திலையும் மீடியா வந்து வெறுவாயை மெல்றதுக்கு அவல் கிடைச்ச மாதிரி தான் எப்பயுமே வந்து மீடியா பேசும். அதை வந்து கான்க்ரீட்டாக தகவல்களின் அடிப்படையில் மீடியா பேசிய காலங்கள் ரொம்ப குறைவு. ஜெயலலிதா பீரியடில் யார் மந்திரி யார் எந்திரின்றது யாருக்குமே தெரியாது. அதுவும் ஜெயலலிதாவோட 2001 6 2011 16 பல முறை அமைச்சர்கள் மாற்றப்பட்டார்கள். ஒரு மாதம் மந்திரியாக இருந்துட்டு வீட்டுக்கு போனவங்க, ஒரு வருஷம் இருந்துட்டு வீட்டுக்கு போனவங்க, கிட்டத்தட்ட 16 20 முறை வந்து அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. திடீர்னு ஃபேக்ஸ் கவர்னருக்கு போவோம், ட்ராப் பண்ணுவாங்க, திடீர்னு புதுசாக மந்திரியை சேர்ப்பாங்க. இந்த பரமபத விளையாட்டில் வந்து ஆடுபுலி ஆட்டத்தில், உள்ள வெளி ஆட்டத்தில் தப்பி பழிச்ச மந்திரிகள் ரொம்ப குறைவு. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு மந்திரி ஆட்சியை இழந்திருப்பார். பட் திமுக பீரியடில் அப்படி கிடையாது. 2006 11 கலைஞர் கவர்மெண்ட் ஆகட்டும், இப்போயும் ஸ்டாலின் கவர்மெண்ட்லேயும் அவர்கள் வந்து அமைச்சர்கள் அப்படி ஒன்றும் பந்தாடுறது கிடையாது. அவர் ஐ திங்க் நாசர்ன்ற ஒரு அமைச்சரை மட்டும் எடுத்தாங்க, மற்றபடி யாரையும் அவங்க எடுத்ததில்லை.